கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் மத்தியில், வேலை ஸ்தலத்தில் சில காரியங்கள், செய்யக்கூடிய தொழில்களில் சில காரியங்களை நாம் சந்திக்கலாம், குடும்பங்களிலே சில காரியங்களை சந்திக்கலாம். சில நேரங்கள் அந்த காரியங்கள் சாதகமாக இருக்கும், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள் நமக்கு ஒரு கடினமான சூழ்நிலையிலே செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான சூழ்நிலை மத்தியிலே நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அது மாத்திரம் எனக்கு சரியான நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லோருக்கும் பிடித்த காரியம் பார்த்தீங்கன்னா, I'll give you rest அப்படின்றார். இளைப்பாறுதல் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த ரெஸ்ட்டை கொடுக்கறது, அப்படி அந்த இளைப்பாறுதல் அது எப்போ, எந்த மாதிரி நேரத்தில் இளைப்பாறுதல் பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இங்கிலீஷில் அது போட்டிருக்கு, கம் டு மீ ஆல் யூ who are weary and burdened and I'll give you rest. இதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. weary and burdened, வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். குடும்ப சூழ்நிலையில் ஒருவேளை வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு இவ்வளவு கடினமான ஒரு காரியம் என் வாழ்க்கையில், நான் எப்படி இது கடந்து செல்வது அப்படின்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், சீக் மீ, ஐல் கிவ் யூ ரெஸ்ட். எப்போ அருமையான நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், அவரிடத்துல வந்தால் அந்த இளைப்பாறுதல் கிடைக்கும் பொழுது ஒரு சந்தோஷமான, ஒரு சமாதானமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறவங்களுக்கு. ஒருவேளை வியாதி மூலமாக, நீங்கள் கொடிய வியாதியின் மூலமாக மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு பல டாக்டரை பார்த்து கைவிடப்பட்டு இதுக்கு ஒன்று செய்ய முடியாது, இதுக்கு மருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதியாக இருக்கலாம். பலவிதமான வியாதிகள் இப்பொழுது தாக்கி கொண்டிருக்குது. அந்த மாதிரி வியாதிகளில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது வருத்தம் இருக்கும் நம்மளுக்கு. அந்த வியாதி மத்தியிலே ஒரு பாரமான ஒரு காரியமாக இருக்கும். will be burdened into that, will be weary. அதுதான் அப்பேற்பட்ட சூழ்நிலைக்காரர்களை பார்த்து சொல்கிறாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என சொல்லக்கூடிய ஒரு தேவன். அந்த தேவனால் என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அது கேன்சராக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது விடுதலை தருகிற தேவன். ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்களுக்கு அவரை நோக்கி பார்த்து அவரை ஆண்டவர் என்று, இயேசு என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது மாத்திரமல்ல, அவர் மேல் அந்த விசுவாசத்தை வைக்கும் பொழுது, நான் அவரிடத்தில் போகிறேன், அப்பொழுது எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரிடத்தில் நோக்கி பார்த்தீங்கன்னா, if you seek him, you will be given the rest. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் சென்றடையலாம். ரொம்ப ஒரு கடினமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறதா ரொம்ப ஒரு கடினமான காரியம். ஏன்னா நாம் பார்த்து சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம், பலவிதமான கஷ்டங்கள் மத்தியிலே, கடன்கள் மத்தியிலே நாம் கடந்து செல்லலாம். ஏன் காலையில் விழிந்தால் இவ்வளவு காரியங்களை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, பழுவாக இருக்கிறது, இதை நான் எப்படி இந்த நாளை கடந்து செல்வேன், இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு நேரம் பத்தலை, அப்படி இல்லை, எனக்கு இவ்வளவு காரியங்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டியிருக்கு, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை,
நோபடி இஸ் சப்போர்ட்டிங் மீ, ஐ எம் அலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கலாம். ஆனால் காட் இஸ் ரெடி டு கிவ் யூ ரெஸ்ட் அமங் திஸ் டர்புலன்ஸ். ஒரு புயல் வீசக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஹீ இஸ் கிவிங் யூ ரெஸ்ட். உங்களுக்கு அதுதான் நம்முடைய தேவன். அந்த இளைப்பாறுதல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனிடத்தில் இருக்குது, அந்த இயேசுவிடத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், வருத்தம் மேலே வருத்தம், ஒரியிங் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்போ இந்த காரியம் எனக்கு கண்களுக்கு முன்பாக வரும், என் பிள்ளைகளுக்கு எப்பொழுது நான் கல்யாணம் செய்வேன், ரொம்ப வயது ஆகிக்கொண்டே போகுது, 30 வயசாகிடுச்சு, 35 வயசாகிடுச்சு, ஆனால் எப்பொழுது எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் என்று நீங்கள் சில காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம். கடன் மேல் கடன்கள், வேலை இல்லை, கடன்களை எப்படி கட்டி தீர்ப்பது, மாதம் முழுவதும் நான் வந்து இந்த எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு நான் எப்படி அதை மாதம் முழுவதும் சந்திக்கிறதுன்னு சொல்லி சில நேரத்தில் யோசித்து கொண்டிருக்கலாம். கடன் தொல்லை, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வல்லவராக இருக்கிறார். ஹீ இஸ் ரெடி டு கிவ் யூ ரெஸ்ட். நீங்கள் அதை விசுவாசியுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த விடுதலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக இருக்காது. இட் வில் பி அண்டர் ரெஸ்ட், இளைப்பாறுதல், ஒரு சுமூகமான, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வல்லவர். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சர்க்கம்ஸ்டன்சஸே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எதை இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியமே அப்படியே எதிர்ப்புறமாக மாற வல்லவரான தேவன் நம்முடைய தேவன், மாற்ற வல்லவராக தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். நோயிலிருந்து விடுதலை, ஆரோக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் வந்து இந்த எல்லா காரியத்துக்கும் சிலுவையின் மூலமாக தேவன் நமக்கு இந்த காரியங்களை எல்லாவற்றையும் அவர் இரத்தத்தை சிந்தி அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு வறுமையாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், பிரிவினையாக இருக்கலாம், உயர்வு இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் சில விதமான சாபமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கலாம். எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாவத்தின் மூலமாக வரக்கூடிய காரியங்கள். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது, நீங்கள் ரட்சிப்புக்குள் வரும்போது கர்த்தர் உங்களை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எடுத்து அவர் இரத்தத்தின் மூலமாக கழுவி உங்களை நீதிக்குள் உட்படுத்தி இப்பேற்பட்ட காரியத்திலிருந்து அவருடைய ஆரோக்கியத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து விட்டார். அப்படிதான் சொல்லணும், நம்ம கொடுத்து விட்டார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு வந்து சேரும். உங்களுக்கு அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதை விசுவாசிப்பது. நம்ம விசுவாசிப்பது தான் நம்முடைய வேலை. அதை விசுவாசிக்க வேண்டும். அதை பார்த்தா அப்படி தெரியலையே, எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா, இந்த சூறாவளி காற்று போல் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் யுத்தம் கர்த்தருடையது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள். எல்லாவற்றையும் வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அதை சுதந்திரிக்க வேண்டும். நமக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும்னா we have to take that. நம்ம வந்து அதை எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர்கிட்ட வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார், அவர் நமக்காக சிலுவையில் என்ன செய்தார், இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்குள் வாசமாக இருக்கிற தேவாதி தேவன் அவர் ஆவியாக உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். உங்களுக்கு
தேவ ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், எப்பொழுது இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் வாயிலால் அறிக்கை பண்ணுகிறீர்களோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த ஆத்துமா பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் வந்தனால அந்த ஆத்துமா என்ன செய்யும், அது கண்களுக்கு தெரிகிற காரியத்தை நம்பிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கடனை பார்த்தால் கடன்கள் பெருசாக தெரியும், அதே மாதிரி வியாதியை பெரிதுபடுத்தி அது தெரியும். உங்களுக்கு சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியதான் ஆத்துமா. ஆனால் நம்மளுடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு புதிய ஆவி கொடுக்கப்படுகிறது. பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கொடுப்பது என்றால் வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு செய்த காரியங்களை நாம் நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிப்பது. சிலுவையின் மூலமாக எனக்கு கிடைத்த ஆரோக்கியம், சிலுவையின் மூலமாக எனக்கு கிடைத்த ஐஸ்வர்யம், சிலுவையின் மூலமாக எனக்கு கிடைத்த உயர்வு, வெற்றி, புகழ்ச்சி, ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றும் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா இயேசு சிலுவையின் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டது மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ ஆத்துமா அதை நோக்கி பார்க்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் உள்ளே போட நாம் வேதாந்தத்தை வாசிப்பது, நல்ல பிரசங்களை கேட்பது, கண்களுக்கு முன்பாக வசனங்களை கொண்டு வருவது, காதுகள் கேட்க அதை செய்வது, இருதயத்துக்குள்ளே இந்த வசனங்கள் போக போக பார்த்திங்கன்னா அந்த ஆத்துமா பார்த்திங்கன்னா பார்க்கிறதை விட்டு கண்களுக்கு நம்ம இயற்கையான கண்கள் பார்ப்பதை விட்டு அதை என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா நாம் உள்ளே போடப்பட்ட அந்த வார்த்தையை அது நம்ப ஆரம்பிக்கும். அதுதான் விசுவாசம் கேள்வியினால் வரும். அந்த விசுவாச வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அந்த அற்புதம், இப்பேற்பட்ட அற்புதங்கள் பற்றாக்குறையில் தேவன் செய்த அற்புதங்கள், எத்தனையோ அற்புதங்கள் செய்யப்பட்டிருக்கு. 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 குடும்பங்களை போஷித்த தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். பாருங்கள், அப்பேற்பட்ட தேவன் தான். அப்போ நமக்கு இருக்கிறதை பார்க்கிறது, நம்ம ஒருவேளை கடனில் இருக்கலாம், இருக்கிற பணம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை வைத்து இப்பேற்பட்ட ஒரு பெரிய கடனை எப்படி நாம் அடைத்து தீர்ப்பேன் என்று யோசித்தீர்கள் என்றால் அவர் செய்த அற்புதத்தின் மூலமாக எப்படி 5 அப்பம் 2 மீன் பெரிய 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 அப்பேற்பட்ட ஒரு இதை சந்தித்து மிச்சம் எடுக்கக்கூடிய காரியம் இருந்துச்சு என்று நம்பும் பொழுது, தேவனால் கூடாத காரியம் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, இயேசு செய்த அற்புதத்தை அறிந்திருக்கும் பொழுது, அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அதே இயேசு இப்பொழுது பரிசுத்த ஆவியாய் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அதே அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடனில் தான் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நேரத்தில் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒரே ஒரு குடம் ஆயில் தான் இருக்குது, உங்களுக்கு எண்ணெய் தான் இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது உங்களுக்கு. அப்போ மற்றவர்களிடத்துல போய் அந்த பாத்திரத்தை வாங்கி கொண்டு வாங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எவ்வளவு பாத்திரம் கொண்டாந்தாங்களோ அவ்வளவு பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான அது இந்த பெருக்கம் கிடைத்தது. தேவன் செய்த அற்புதம். அப்போ ஒரு சிறிய காரியம் தான் உங்கள் கையில் இருக்கலாம், உங்களுக்கு அதை பெருக்க வல்லவராக நம்ம தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய தேவன் யார் என்று பார்த்தீங்கன்னா அவர் பெருக்கத்தின் தேவன். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தான் முதலாவது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. உங்களுக்கு இருக்கிற காரியம் இருக்கிறதா இருக்குது அப்படின்னா அதற்கு தேவன் தேவையில்லை. உங்களுக்கு நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டு இன்று பாருங்கள் 800 கோடி மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருக்கம் இஸ் a God of multiplication. பெருகி கொண்டே இருக்கும். அவரோடு நீங்கள் இணைந்து செயல்படும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா
யூ வில் க்ரோ. வளர்ச்சியை நோக்கி வாழ்க்கை வேண்டும் என்றால் நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நேற்று போல் இன்று இருக்காது உங்களுக்கு, இன்று போல் நாளை இருக்காது. நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்றால் யூ ஷுட் ஹேவ் கனெக்ஷன் வித் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த இயேசுவோடு நீங்கள் கனெக்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் நீங்கள் குறைவுபட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் நிறைவாக இருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் நிறைவின் தேவன், பெருக்கத்தின் தேவன். எல்லாவற்றையும் அவரோட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே தேவைக்கும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு அற்புதத்தை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு தேவன் நம்முடைய தேவன். தண்ணீர் திராட்சரசமாக மாறுது, உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு திராட்சரசம் கொடுக்கப்படுது. உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கு, உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கு. தேவை சந்திக்கப்பட்டு மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு திராட்சரசத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட காரியத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தண்ணீர் வெறும் தண்ணீர் திராட்சரசமாக மாறுது அப்படின்னா எவ்வளவு காரியங்கள் உள்ள அதில் அடங்கி இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இட் ஷுட் பிகம் ஒரு டேஸ்ட் கொடுக்கணும். அதில் இனிப்பு கலந்துருக்கணும். உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் தேவைப்படுது. உங்களுக்கு அதை புளியணும், அது கலர் மாறணும். உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். திராட்சரசத்தை நாம் செய்ய தயாரிக்க வேணும்னா எவ்வளவு அதுக்கு நம்ம காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு திராட்சரசம் வேணும், அதை புளியறதுக்கு ஒரு சில பாத்திரங்கள் வேணும், அதுக்கு ஒரு மிஷின் வேணும், அதுக்கு சில காரியங்களை செய்யணும். உங்களுக்கு அவ்வளவு காரியங்கள் இன்வால்வ்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த கலர் மாறணும், டேஸ்ட் மாறணும், அந்த சக்கையெல்லாம் எடுத்து வெளியில் போடணும். உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபார்மில் கொடுக்கணும். உங்களுக்கு அதில் உள்ள இந்த கொட்டைகள்லாம் எடுத்து போடணும். உங்களுக்கு ஆனால் எதுவுமே அங்கே செய்யப்படலை. ஆனால் வார்த்தை மாத்திரம் அங்கே வேலை செய்தது. உங்களுக்கு அந்த வார்த்தை எப்பேற்பட்ட காரியத்தை வேலை செய்துன்னு பாருங்கள். தண்ணீர் திராட்சரசமாக மாறுது. உங்களுக்கு கற்சாடிகளை நிரப்பினார்கள். பெருக்கம் இஸ் a God of multiplication. மீண்டும் மீண்டும் எங்கே வேதாகமத்தில் படிச்சிங்கனாலும் சரி, அவர் பெருக்கத்தின் தேவன் தான். காரணம் பார்த்தீங்கன்னா அவர் விதைப்பும் அறுப்பும் அப்படின்ற கான்செப்டில் தான் ஹீ ஃபங்க்ஷன்ஸ். எதை விதைத்தாலும் அது பெருகும். உங்களுக்கு அந்த விதைப்பும் அறுப்பும் அப்படி தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆபிரகாமின் சந்ததி பாருங்கள், குழந்தையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு இது கொடுக்கப்படுது. You will multiply like a sand of the sea, stars of the sky. வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நீ பெருகுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். He speaks about multiplication and growth. அவரை தேடுங்கள். Seek the Lord. He will give you rest. ஒருவேளை குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படின்னா seek him. அந்த வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து பேசியிருக்கீங்க. முதலாவது ஆசீர்வாதம் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று ஆசீர்வாதம் சொல்லுது. தேசத்தில் மலடியில் இருப்பதில்லை என்று போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடி இருப்பதில்லை என்று போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு அப்போ எனக்கு ஐ லிவ் இன் திஸ், அந்த விசுவாசிக்கிறேன். நான் பெருக வேண்டும், என் குடும்பம் பெருக வேண்டும், என் சந்ததி பெருக வேண்டும். இஸ் a God for generation to generation. அப்படி தான் வேதாகம் எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்மளோடு பேசும் பொழுது பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். இஸ் a God of multiplication. Always he multiplies. ரெண்டு பேரை படைத்த தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து இன்று பாருங்கள் 800 கோடி மக்கள் உயிரோடு வாழ்கிறோம். இப்பொழுது இருக்கிற லைவ்லியாக இருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் மரித்திருப்பார்கள் இந்த 6000 வருஷத்தில். அதை கணக்கெடுத்தோம்னா எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு the same God who created Adam and Eve,
அவருடைய வார்த்தையின் மூலமாக படைத்த தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், இந்த மரங்கள், செடிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், அதில் உள்ள அனைத்து காரிய ஜீவராசிகள் எல்லாவற்றையுமே படைத்த தேவனாக இருக்கிறார். அதை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் அவரை சார்ந்து, அவரை நம்பி, அவரை விசுவாசித்து அவரிடத்தில் அந்த இளைப்பாறுதலுக்கு நம்ம வரலாம். உங்களுக்கு He'll give you rest. அதுதான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். For my yoke is easy and my burden is light. This is what our God is. உங்கள் இளைப்பாறக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், அவரை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறாரு கர்த்தர், உங்களுக்கு எரேமியாவில் சொல்கிறாரு, 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு, எதுக்காக நீங்கள் காத்திருக்கீங்களோ, எதற்காக நீங்கள் அந்த சமாதானம் இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எதிர்பார்த்திருக்கும் முடிவு, எதற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை நோக்கி நீங்கள் பார்த்து, இப்படி ஒரு காரியம் நடந்தால் நான் என் வாழ்க்கையில் நான் இளைப்பாறுவேன், என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அந்த முடிவை தர வல்லவரான தேவர் சொல்கிறாரு, உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். You will not have burden in that. சமாதானம், peace will be there. You will have rest. இளைப்பாறுதல், அதுதான் சமாதானம். இளைப்பாறுதல். கர்த்தர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும். நீங்கள் வார்த்தையை மாத்திரம் விட்டு விடாதீர்கள், வார்த்தையை விசுவாசிங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அந்த சமாதானம், அந்த ரெஸ்ட், அந்த பீஸ்குள்ள எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முழு இருதயத்தோடு தேடினானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் போடப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னா முழு இருதயத்தோடு சீக் ஹிம், அவரை தேடுவீர்களானால் அவரை கண்டுபிடிப்பீர்கள், அவர் உங்களுக்கு காணப்படுவார் என்று வேதம் சொல்லுது. உங்களுக்கு அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அடுத்து பாருங்கள், நாம் தேவனை தேடுகிறவராக இருக்கவங்களுக்கு, தேவனை தேடுறதுக்கு சில பிரயாசங்களை எடுக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம பார்ப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பாருங்கள், டு சீக் ஹிம், டு see the Lord Jesus. அவன் போகும் வழியில் குள்ளனாக முன்னாக ஓடி, பாருங்கள், ஒரு ஸ்பீடாக போய் ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒரு மரத்தில் ஏறினா தான் அவர் பார்க்க முடியும், ஏன்னா ஒரு ஷார்ட். அப்பேற்பட்ட ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய சகேயு இயேசு வரும்போது அந்த இடத்தில் வரும்போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயு, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இதான் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்று உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேட நீங்கள் இளைப்பாறிக்கொண்டு வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை இழந்து போயிருந்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து போயிருந்தீங்கன்னா, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை இழந்து போயிருந்தீங்கன்னா, கர்த்தர் அதை மீண்டும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்பு உங்களுக்கு வந்துச்சு. ரட்சிப்பு வந்தாலே இளைப்பாறுதல் கூட வந்துடும். உங்களுக்கு ரட்சிப்பு, பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைத்தனால, பாவத்தின் மூலமாக வரக்கூடிய எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை
விடுதலை செய்து இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு வருகிறார். அதை விசுவாசித்து அவரிடத்தில் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்து அவரிடத்தில் மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்துவிடும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. நீலே இளைப்பாறுதல் தரக்கூடிய தேவனாக இருக்கிறீர். உம்முடைய இளைப்பாறுதல் எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய காரியம். அந்த இளைப்பாறுதல் யார் யாருக்கு வேண்டும் என்று இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ தேவனிடத்தில் கேளுங்க. He will give you rest, give you the plans for you to prosper. அவர் உங்களை வழிநடத்த செய்ய வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். உங்கள் பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை நீதிமான ஆக்குகிறார். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்கும். கையிட்டு செய்ய எல்லா காரியங்களும் வைக்கும். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தந்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கடன்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கடன்களை எல்லாவற்றையும் விடுதலை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். வறுமையிலிருந்து விடுதலை, எல்லாவற்றிடமிருந்து உயர்வை கொடுக்கிற தேவன், பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பெருகுவீர்கள். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்.